உலகம் முழுக்க வாழுகின்ற தமிழ் குடிகள் அனைவருக்கும் இந்த அதிரடிப்படையின் வணக்கங்கள். மாண்புமிகு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். உங்கள் அமைச்சரவையிலே பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு வன்னியரசு என்கின்ற அமைச்சர் கோவை குண்டுவெடிப்பு கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சமூக வலைதளங்களிலே ஒரு செய்தி பரவிக்கொண்டிருக்கிறது. கோவையிலே தமிழர்கள் கொத்து கொத்தாக வெடிகுண்டு வைத்து கொன்ற அல்லுமா பயங்கரவாதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று குரல் கொடுக்கிறார் என்று சொன்னால், இவரே முன்பொரு வழக்கிலே முன்ஜாமீன் சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு முன்ஜாமீன் பெற்று வெளியில் உள்ளார். ஆனால் இந்த கோவை குண்டுவெடிப்பு கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால், இவருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை மத்திய அரசு விசாரிக்க வேண்டும். ஏனென்றால் குண்டு வைக்கின்ற பயங்கரவாதிகள் அனைவருமே மதத்தின் பெயரால் இந்துக்களை கொல்ல வேண்டும், தமிழர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே குண்டு வைத்தார்கள். அல்லுமா பயங்கரவாதி இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவராக இருந்த பாஷா அன்சாரி போன்ற கைதிகள் இப்பொழுது அவர்களுக்காக குரல் கொடுக்கிறார் என்று சொன்னால், இஸ்லாமிய அமைப்புகள் இப்பொழுது தமிழக அரசோடு கூட்டணியிலே உள்ளது. ஆனால் அப்படியே சிறையிலே உள்ள கைதிகளை விடுதலை செய்தால் மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படும். ஏனென்றால் அவர்களெல்லாம் மதத்தின் பெயரால் மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக குண்டு வைக்கின்ற குற்றவாளிகளை எக்காரணத்தை கொண்டும் விடுதலை செய்யக்கூடாது என்பது இந்த அடிப்படையினுடைய தமிழக அரசுக்கு வைக்கின்ற கோரிக்கை. தமிழக முதல்வர் அவர்கள் இந்த குற்றவாளிகளை உன்னிப்பாக அவர்களுக்கெல்லாம் பரோலே வழங்காமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் தமிழகத்திலே இருக்கின்ற தமிழர்களை தமிழச்சிகளை கொத்து கொத்தாக குண்டு வைத்து கொன்ற பயங்கரவாதிகள். அவர்களை எக்காரணத்தை கொண்டும் விடுதலை செய்யக்கூடாது. அவர்களுக்கு துணை போகின்ற இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும், அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் மத்திய அரசு தீவிரமாக விசாரித்து அந்த குற்றவாளிகளுக்கு துணை போகின்ற பயங்கரவாதிகளுக்கு துணை போகின்ற குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.